சாமி சரணம். இப்போ வந்து சபரிமலையிலேருந்து வந்துட்டு குற்றாலம் வந்துட்டோம். குற்றாலம் வந்துட்டு இப்போ எல்லாம் குளிச்சுட்டு அப்புறம் இது வீட்டுக்கு தேவையான சிப்ஸு, அல்வா இந்த மாதிரி பொருள்லாம் இங்கே நிறையா வாங்கலாம். இங்கெல்லாம் குறைஞ்ச சீப் ரேட்டில் கிடைக்கும். எங்கள் சாமிங்கெல்லாம் இதாக பாருங்கள், இதுதான் பல் விளக்கிட்டு இதாக நடந்து வந்துட்டு இருக்குது. காலையில் ஃப்ரெஷ்ஷாக போய் குளிக்கிறோம். அருவியில் தண்ணி ஊற்றிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள். கிட்ட போய் காட்டுறேன். சாமி சரணம். சாமி சரணம். குற்றாலம் வந்துட்டோம். குற்றாலம் அருவி பாருங்கள், தண்ணி எப்படி ஊற்றுருங்க. இப்போ அதில் தான் நம்ம குளிக்க போகிறோம். செம்ம குளிராக இருக்கு. சளி வேறு கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குளிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும். ரொம்ப ஐஸ் கிட்ட மாதிரி சில்லுன்னு இருக்குது. எப்படி தண்ணி ஊற்றின்னு தெரியல. பார்ப்போம். க்ரௌடாக இருக்குது. குளியல் போட்டாச்சு, ஃபுல்லாக போட்டாச்சு. ஆனால் செம்ம கூட்டம். ஐயப்ப பக்தர்கள் நிறையா பேர் கூட்டம். அருவி பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. கவுடாக இருக்குது. இந்த சாமி தண்ணியை ஊற்றிக்கல, தண்ணி மொண்டு வேலை தெரிச்சுக்கிட்டு வந்துருச்சு. இந்த சாமியை படுத்தா குற்றால அருவியிலே குளித்ததாலும் போல் இருக்காது. பாடு. நீ எங்க எடுத்து சாமி சரணம். எல்லாம் குளிச்சாச்சு. நம்மளுக்கு நேந்தர் சிப்ஸு, அல்வா வாங்க போகலாம். நம்ம சீலக்கடை ஓனர் சாமிலாம் வராங்க. இப்போ ஈஸ்வரன் கோயில், குற்றால ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலாம். செம்ம இதாக இருக்குது. டென்ஷனாக இருந்துச்சு. ஆனால் குளிக்கல, குளிச்சுட்டு வந்தாட்டி செம்ம ப்ரெஸ்ஸாக இருக்குது. நல்லா இருக்கு. சாமி சரணம். குற்றாலேஸ்வரன் கோயில், நுழைவாயில், ரத்னா